குத்தி சாகடிச்சா என் விஷத்தை வச்சு அந்த நம்பூதிரி என்னை கண்டுபிடிச்சிருவான். உன்னை இங்கேருந்து தள்ளி விட்டு சாகடிக்கிறேன்டா. என்னாச்சுங்க? எப்படி விழுந்தாரு? என்னாச்சு உனக்கு? எப்படி விழுந்திருப்பாரு? என்னம்மா இங்க நின்றுட்டு இருக்க? உனக்கா எல்லாரும் சாப்பிடாம கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நான் வரேன்ப்பா, நீங்க போங்க. சரிம்மா. ஜானகி ஆவி இப்போ ஒரு துஷ்ட சக்தியோட கட்டுப்பாட்டில் உண்டு. துஷ்ட சக்தி முறப்படி மாந்திரீகம் அறிஞ்சது. எனக்கு சரிசமமா வித்தைகளும் தெரிஞ்சது. துஷ்ட சக்தி இப்ப வீட்டுக்குள்ளதான் இருக்கு. சாமி, நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்காக ஆவிய கட்டி வச்சேன். ஆனா அந்த ஆவிய வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக துஷ்ட சக்தி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. எதுக்காக அது அந்த ஆவிய கட்டி வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க அந்த துஷ்ட சக்தியை கண்டுபிடிச்சே ஆகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது சாமி? கண்டுபிடிக்கிற ருத்ராட்ச மாலையை எடுத்துட்டு வீடு முழுக்க வலம் வருவோம். மாலை எந்த இடத்துல சுத்துதோ அந்த இடத்துல தான் துஷ்ட சக்தி இருக்கு. இப்ப இவட துஷ்ட சக்தி இல்ல, அதனாலதான் மாலை சுத்தல. இந்த வீட்டுல மறைஞ்சிருந்து தான் நினைக்கிறத பண்ற அந்த துஷ்ட சக்தி எவட இருக்குன்னு இப்ப தெரியும். நீங்களே பாருங்க, வாங்க. என்னென்ன அந்த நம்பூதிரி மாலை அப்படி பிடிச்சிட்டு போறாரு? இந்த வீட்டுக்குள்ள ஜானகியோட ஆவியை கட்டி வச்சது ஒரு துஷ்ட சக்தியா. அந்த துஷ்ட சக்தி இந்த வீட்டுக்குள்ளதான் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்த அந்த ருத்ராட்ச மாலை சுத்தி காட்டி கொடுத்துருமா. அதை கண்டுபிடிக்க தான் போயிட்டு இருக்கோம். ஐயோ, நமக்கு தெரியாம என்னடா நடக்குதுங்க?
யார் ரூம்? என் தங்கச்சி மஞ்சுவோட ரூம். கூப்பிடு. மஞ்சு, ஆ மஞ்சு, இத வரேனே. வணக்கம் சாமி. சொல்லுங்கண்ணே. நீங்க போய் பாருங்க சாமி, போங்க. என்னண்ணே மாலைய வச்சு என்ன பண்றாரு? நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ துஷ்ட சக்தி இருக்கான். அந்த துஷ்ட சக்தி எங்க இருக்குன்னு அந்த ருத்ராட்ச மாலை காட்டி கொடுத்துருமா. அதான் வீடு பூரா தேடிட்டு இருக்கோம். அப்படியா? ஒரு நிமிஷம். என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீட்டுக்குள்ள ஏதோ துஷ்ட சக்தி இருக்கா. மாலை சுத்துறத வச்சு அத கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி நம்பூதிரி போயிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த துஷ்ட சக்தி நாம தானே கண்டுபிடிச்சிருவாங்களோ? கங்கா வா கங்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். இல்ல வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நான் ரூமுக்கு போறேன். என்ன இப்படி ஓடுறா? இவளே இப்படி பயப்படுறானா? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வேலையை பார்ப்போம். ஹலோ ஹலோ பைரவி, உன்னை தேடி அந்த நம்பூதிரி அங்க வந்துட்டு இருக்கான். எல்லாமே அந்த ஆளுக்கு தெரிஞ்சு. உன்னை நம்பி என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு. இப்ப என் பிறந்த வீட்டுல என் மான மரியாதை எல்லாமே போக போகுது. நான் கிளம்ப போறேன். நீயும் தப்பிச்சு போகிறதுக்கு வழிய பாரு. அசையாத, பொட்டு வைக்கும் போது அசையாத. இது எங்க அக்கா ரூம். இரு, இவன் எதுக்கு என் ரூம் கூட்டிட்டு வந்த? நம்ம வீட்ல ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்கா. அந்த மாலை சுத்துறத வச்சு அவர் அதை கண்டுபிடிக்க போறாரு. இவன் துஷ்ட சக்தியே இந்த ரூம்ல தானே இருக்கு. அப்ப அந்த மாலை சுத்த காணோம். துஷ்ட சக்தி தர மாலையே புடிச்சுக்கிட்டு இருக்கே, அப்புறம் எப்படி சுத்தும்? முறைக்காத, ஓ சக்தி ஒண்ணும் பண்ணாது. பாட்டி பாட்டி, நானும் போய் பாத்துருவேட்டா பாட்டி? அதெல்லாம் வேண்டாம், வாடி. அந்த நம்பூதிரியோட மோதிரத்துக்கு இது சரியான நேரம் இல்ல. எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சாகணும். இந்த பக்கம் என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு? இந்த பக்கம் பூஜை ரூம் இருக்கு, இந்த பக்கம் கங்கா ரூம் இருக்கு. பூஜை ரூம்ல துஷ்ட சக்தி இருக்க வாய்ப்பே இல்ல. கங்கா ரூம்ல தேடி பாப்போம். ஐயோ, அவ இங்க வந்தா என்ன கண்டுபிடிச்சிருவானே. கங்கா ரூமுக்கு போவோம். அந்த நம்பூதிரி நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவானா? கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் என்ன புத்துக்குள்ள கட்டி போட்டுருவானே. இது யாரோட ரூம்?
இது என் தங்கச்சி தேவி ரூம். ருத்ராட்ச மாலை இந்த ரூமுக்கு முன்னாடி தான் சுத்துது. அப்ப இந்த ரூமுக்குள்ள தான் துஷ்ட சக்தி இருக்கு. அப்பாடா. அம்மே பகவதி தேவி ஜோச்சானிக்கிற அம்மே. ராஜசேகர், உங்க தங்கச்சியை கூப்பிட்டு இந்த கதவை திறக்க சொல்லுங்க சீக்கிரம். என்ன ராஜசேகர், ஒரு பதிலும் இல்ல. நீங்களே போய் இந்த கதவை திறங்க. தேவி 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 ஆண்டி தேவி 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 கதவை திற. ஆண்டி தேவி கதவை திறங்க. ஆண்டி தேவி தேவி ஆண்டி தேவி கதவை தேவி தேவி ஆண்டி நில்லுங்க. உள்ள இருக்கிற துஷ்ட சக்தியை நான் ஒரு கை பார்க்கிறேன். அம்மே பகவதி. எல்லாரும் வர வேண்டாம், எல்லாரும் வெளியேறுங்க. சரி சாமி. துஷ்ட சக்தி இப்பதான் தப்பிச்சு போயிருக்கு. அது எப்படி என் கண்ணுல மாட்டாம போச்சு? ராஜசேகர், உள்ளே வா. இந்த ரூமுக்குள்ள தான் துஷ்ட சக்தி இருந்திருக்கு. உன் தங்கச்சி தான் வர வச்சிருக்கா. இப்பதான் அந்த துஷ்ட சக்தி தப்பிச்சு போயிருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மாமா, என்னாச்சு மாமா? எங்கடா தேவி? எங்க மாமா? அவ இப்பதான் கோவமா ஆட்டோ பிடிச்சு எங்கேயோ போறா மாமா. போயிட்டாளா? துரோகி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டா. அவளோட கெட்ட எண்ணத்துக்கு சீரழிய போறா. அவ எங்க போறானோ உருப்படவே மாட்டா. இன்னொரு தடவை அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு அரண்மனை பக்கம் வந்தா வெட்டி பொலி போட்டுருவேன். மாமா என்னடா மாமா? போடா போடா. ராஜசேகர், நீங்க பயப்படாதீங்க. சாமி, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. ஒரு பொம்பளையா இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்கா. பதட்டப்படாத ராஜசேகர், நான் பாத்துக்கிறேன். சாமி, கங்கா கன்னி பொண்ணா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உண்டாகும். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்யும். எக்காரணம் கொண்டும் தள்ளி போடாதீங்க. அப்படி தள்ளி போட்டா பெரிய பிரச்சனை உண்டாகும். அப்புறம் நானே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. சரிங்க சாமி. வாங்க. ராஜசேகர் சாமி, இந்த பாம்ப பத்தின விஷயத்த எதுக்காக நீங்க தர்மராஜ் கிட்ட சொன்னது? இல்லையே சாமி, இத பத்தி நான் அவங்கிட்ட எதுவுமே சொல்லலையே. இல்லையே, நீங்க மாமாவோட சேர்ந்து பண்ண எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும். அத நான் சொல்லட்டுமான்னு சொல்லி என்ன அவன் திசை திருப்பினானு. நீங்க எதுக்காக அவங்கிட்ட சொன்னீங்க? இல்ல சாமி, பாம்பு பத்தின விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லல. என் பையனுக்கு கூட அதை பத்தி தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியமா வச்சிருக்கேன் சாமி.
அப்ப எந்த அவன் என்கிட்ட அப்படி பேசினா? அவன் தான் அரசியல்வாதியாச்சே, அதான் போட்டு வாங்கியிருப்பான். இந்த விஷயம் நம்ம 6 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதுல துரதிருஷ்டவசமா ராஜேஷ் செத்துட்டான். இப்ப நம்ம 5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க அவன் கேட்டான்னு எதுவும் உளரலையே? ஞான் ஒன்னும் வளரல. எதுக்கும் பொத்து விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா தர்மராஜ் ஆவி அவுத்து விட்டது போல பாம்பையும் வெளியே வர விட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? தர்மா தான் ஆவி அவுத்து விட்டானா? அதே ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நான் எச்சரிச்சிருக்கேன். நீங்களும் பேசி பெருசுப்படுத்தாம விட்டுருங்க. வாங்க போலாம். குமார், சாமி தான் அவசரமா போறாரு. நீ 2 நாளைக்கு இருந்துட்டு போலாமே, என்ன அவசரம்? ஊர்ல முக்கியமான வேலைகளை பெண்டிங் வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போனாதான் அந்த வேலையெல்லாம் முடிக்க முடியும். இன்னொரு நாள் வரேன். சரிடா. சரி பார்ட்னர், நீ எப்ப சென்னைக்கு வந்தாலும் நம்ம வீட்டில் தான் தங்கணும். என்ன சரியா? கண்டிப்பா. இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கும்போது நான் வெளியே தங்குவேன் பார்ட்னர். கண்டிப்பா இங்க தான் தங்குவேன். சரிடா. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரி சரி, நீங்க வந்து உட்காருங்க சாமி. போயிட்டு வர ராஜசேகர். அழகா இருக்காளா? என்ன கங்கா சைலண்டா இருக்க? என்னப்பா முக்கியமான நேரத்துல நீ பாட்டுக்கு ரிலாக்ஸா போனை நோண்டிட்டு இருக்கியா? இப்ப என்னப்பா முக்கியமான மேட்ரு? டேய், கங்கா கையில பாலை கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள அனுப்ப போறாங்க. அந்த பால்ல இந்த 2 மாத்திரை கலந்துரு. என்ன மாத்திரப்பா இது? தூக்க மாத்திரடா. இதை ஏன்பா பால்ல கலக்க சொல்றீங்க? அப்படியே சாப்பிடலாமே. இவன் ஒருத்தன் கேள்வி கேட்ட என்ன கொன்னுடுவான். இந்த பாரா, அருணுக்கும் கங்காவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடந்துட்டா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்பூதிரி சொல்லியிருக்காரு. டேய், பிரச்சனை இல்லாத வீட்டுல நமக்கு என்னடா வேலை? ஆமால, அதுக்கு தான் சொல்றேன், அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. அதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் நைட் பால்ல இந்த மாத்திரையை கலந்துட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் எதுவும் நடக்காது. அப்புறம் டேய், நல்லா வருது வாயில. ஏதாவது நான் சொல்றதுக்குள்ள ஒழுங்கா சொன்ன வேலையை போய் பாரு. போ. சரிப்பா. கேள்வி கேட்டு கேட்டு சாவடிக்கிறான். பழம், ஸ்வீட்டு, பால் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான பாலா? அப்போ இதுல தான் மாத்திரையை கலக்கணும். இதுக்கும் நம்ம அப்பங்கிட்ட கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அந்த ஆளு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு பால்லையோ எதையாவது கலந்தாலும் கலந்துருவான். நந்தினி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா?